ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற கரெக்ஷன்ஸ், நேம் கரெக்ஷனாக இருக்கட்டும், அட்ரஸ் கரெக்ஷனாக இருக்கட்டும், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தது ஃபோட்டோ, ஸோ இந்தமாரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஆன்லைன் மூலமே பண்ணிக்க முடியும். முக்கியமாக இப்போது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கூட நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட்டடாக இருந்தது, அதாவது நேம் அண்ட் ஆதாரில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது எப்படி நம்ம மொபைல் நம்பரை அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணணும், நேமும் ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஓட்டர் ஐடி போர்ட்டல் வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பருக்கு வரும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்டர் பண்ணிட்டுனாலே போதும். அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. அடுத்தது நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அகெயின் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அண்ட் வெரிஃபை கொடுங்க. ஸோ அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்தா, அதாவது வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களது வந்து லாகின் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயே ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ ஐக்கான் இருக்கும், ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ எல்லாரையுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே நீங்கள் சேம் டைமில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் செக்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஸோ நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ இப்போது ஃபார்ம் 8 தான் இதுக்கான கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃபாக அதர் எலக்ட்ரான்னு கேட்பாங்க. அதில் செல்ஃப்னால் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஓட்டர் ஐடி அந்த நம்பர் வரும். எதுக்காக நான் ப்ரொஃபைல் இதை வந்து மாற்ற சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்த செல்ஃப் அண்ட் அதர் எலக்ட்ரோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸோ அது செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல், அதாவது ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடியில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஓட்டர் ஐடி, மொபைல் நம்பரும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கரெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே போல் தொகுதி, ஒரு தொகுதியிலேருந்து 100 தொகுதி, ஒரே மாவட்டத்திலேருந்து 100 இடத்துக்கு போகிறீங்க, ஷிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு தொகுதியிலேருந்து 100 தொகுதிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு மாவட்டத்திலேருந்து 100 மாவட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் ஆன்லைன் மூலமாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய நேம் கரெக்ஷன்ஸ், அதை நேம் கரெக்ஷன் பண்ணுறது, மொபைல் நம்பர், ஸோ அந்த ஆப்ஷன்ஸை தான் நம்ம எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் இதில் வந்து நீங்கள் விட்டுருங்க. ஸோ இதில் எதுவுமே பண்ணாதீங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆதார் நம்பரை வந்து ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் லிங்க் பண்ணால் ப்ராப்பராக லிங்க் ஆகாது. அதனால் அந்த ஃபீல்டை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தமாரி ஃபீல்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து சேம் டைம் வந்து 4 கரெக்ஷன்ஸ் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போது எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆகிருக்கணும். அடுத்தது செகண்டாக வந்து உங்களுடைய நேமும் அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ஆதாரில் இருக்கிற நேமும் ரெண்டுமே மேட்ச் ஆகணும். ஸோ ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் ஓட்டர் ஐடியில் இருந்ததுன்னா ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் ஆகும். இல்லைனா நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அட்டன் டைமில் உங்களுடைய மொபைல் நம்பர் 4 கரெக்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது எந்த கரெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மொபைல் நம்பர்னால் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவாங்க. நேம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாரி என்டர் பண்ணி ஆதார் ப்ரூஃபை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இதே போல் நீங்கள் எந்த கரெக்ஷன்ஸ், நேம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். அடுத்தது பிளேஸ் டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சாவும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே என்ட்ரு த ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ புதுசாக நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகும். எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி ஃபார்ம்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ஸை தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதில் வந்து நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, நேம் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் அப்டேஷன் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். இல்லை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கீப் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸை எடிட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எடிட் ஆகும். அல்லது ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.